ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுவையான சுண்டத்தோல் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கடாயில் ஆயில் ஊற்றி அது கடுகு உளுந்த பருப்பு தாளிங்க. தாளிச்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு காஞ்ச மிளகாயும் கீரி போட்டுக்கோங்க, ஒரு தக்காளியும் போடுங்க. போட்டு அதை மூடி வச்சு ஒரு வதக்கொடுங்க. நம்ம இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு பண்ணணும். அது வந்து 2 ஸ்பூன் தனியா, காரத்து காஞ்ச மிளகா, ஒரு சின்ன தக்காளி, அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் புளியும் சேர்த்து போட்டு அரைப்பேன். அதுக்கப்புறம் தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து போட்டு எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க. 50 கிராம் சுண்டோசை தனியாக வறுத்துக்கோங்க. பாதி அரைக்கிறதுக்கு வச்சுக்கோங்க, பாதி தனியாக வச்சுக்கோங்க. நீங்கள் அரைச்ச பேஸ்ட்டை வந்து திரும்ப அதில் போடுங்க. அந்த மசாலா கலர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் போட்டதுக்கப்புறம் அதில் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. உப்பு போடாதீங்க, உப்பு பார்த்துட்டு போடுங்க. உப்பு இருக்குதா, ஏன்னா சுண்டை வத்தலில் உப்பு இருக்கும், அப்படி பார்த்துட்டு போடுங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சதுக்கப்புறம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சுண்டை வத்தலும் ஒரு சின்ன அளவு வெல்லமும் உள்ளே போடுங்க. போட்டு மூடி வச்சுருங்க. அது வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான் தயாரான சுண்டை வத்தல் குழம்பு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்